ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜோவால கேட்ட ரவுண்ட் 2 ப்ரோக்ராமிங் क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन பார்த்துடலாம். merge sort implementation. Sort an array by dividing it into two ops, recursively sorting each op and then merging the sorted ops to produce the final sorted array. சோ இந்த क्वेश्चனை பேஸ் பண்ணி கீழ சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இன்புட்ல பாத்தீங்க அப்படின்னா அன்சார்ட்டட் அரேன்னு பிரிண்ட் பண்ணிட்டு சில அரே எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 15 5 24 8 13 16 10 and 20. சோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சார்ட் பண்ணி எப்படி அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சார்ட்டட் அரே 1 3 5 8 10 15 16 20 and 24. சோ செகண்ட் இன்புட்ல பாருங்க அன்சார்ட்டட் அரேன்னு பிரிண்ட் பண்ணிட்டு அகைன் சில அரே எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 99 62 34 56 27 78 19 81 and 10. சோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சார்ட் பண்ணி அவுட்புட்ல எப்படி பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்றத பாருங்க. சார்ட்டட் அரே 10 19 27 34 56 62 78 81 and 99. ஓகே, இப்போ இந்த லாஜிக்கை எப்படி ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிராக் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். சோ ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம merge sortனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அரேவை நம்ம எடுத்துக்கலாம். 15 5 24 8 1 3 16 10 20. இப்போ இந்த merge sort எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைட் அண்ட் கான்குயர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதாவது ஒரு ஃபுல் அரேவை சப் அரேஸா டிவைட் பண்ணி அதுக்கப்புறமா அதை தனித்தனியா சார்ட் பண்றதுக்கு பேர் தான் நம்ம டிவைட் அண்ட் கான்குயர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த முழு அரேவை சப் அரேஸா டிவைட் பண்ணதுக்கு நமக்கு மிடில் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் தேவைப்படுது. எப்படி நம்ம குவிக் சார்ட்ல பிவட் எலிமெண்ட் யூஸ் பண்ணி டிவைட் பண்றோமோ அதே மாதிரி merge sort இம்ப்ளிமெண்டேஷன்ல மிடில் எலிமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு முழு அரேவை நம்ம சப் அரேஸா டிவைட் பண்றோம். இப்ப இந்த மிடில் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோவர் பவுண்ட் பிளஸ் அப்பர் பவுண்ட் டிவைடட் பை 2 பண்ணா நமக்கு மிடில் வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, இப்போ இந்த லோவர் பவுண்டோட டெபினிஷன் பாத்தீங்கன்னா இனிஷியல் இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் அதே மாதிரி அப்பர் பவுண்டோட டெபினிஷன் பாத்தீங்கன்னா ஃபைனல் இண்டெக்ஸ் வேல்யூ. அதுக்கப்புறமா i, j இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம ஃபார் ட்ராக்கிங் அரே எலிமெண்ட்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த லாஜிக்கை எப்படி ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராமோட மெயின் பார்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு அரே கொடுக்கிறோம். 15 5 24 8 up to 20 சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க. merge sort ஃபங்க்ஷன்ல இனிஷியல் அரேவையும் லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் வேல்யூஸும் நம்ம பாஸ் பண்றோம். லோவர் பவுண்டோட இனிஷியல் வேல்யூ பாத்தீங்கன்னா 0 அண்ட் அதே மாதிரி அப்பர் பவுண்டோட இனிஷியல் வேல்யூ பாத்தீங்கன்னா அரே டாட் லென்த் -1. இப்போ இந்த merge sort ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நேரா அது ஃபங்க்ஷன் டெபினிஷனுக்குள்ள போகும். போன உடனே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் லோவர் பவுண்ட் லெஸ் தென் அப்பர் பவுண்ட் செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இன்ட் மிட் ஈக்குவல் டு லோவர் பவுண்ட் பிளஸ் அப்பர் பவுண்ட் டிவைடட் பை 2 பண்ணிட்டு மிடில் வேல்யூவை கண்டுபிடிச்சிடும். இப்போ இந்த மிடில் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சப் அரேவை ஃபர்தரா டிவைட் பண்றதுக்கு நம்ம merge sort ஆஃப் அரே கமா லோவர் பவுண்ட் கமா மிடில் வேல்யூவை பாஸ் பண்றோம். அண்ட் அதே மாதிரி ரைட் சப் அரேவை ஃபர்தரா டிவைட் பண்றதுக்கு merge sort ஆஃப் அரே கமா மிட் பிளஸ் 1 கமா அப்பர் பவுண்ட் வேல்யூஸை பாஸ் பண்றோம். இப்போ இந்த ரெண்டு merge sort ஃபங்க்ஷன் காலும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் ரெகர்சிவா கால் பண்ணி இஃப் லோவர் பவுண்ட் லெஸ் தென் அப்பர் பவுண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். சோ அப்படி ரன் ஆகுறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப் அரேஸ் டிவைட் ஆயிரும். 15 5 24 8 1 3 16 10 20. சோ ஒன்ஸ் இந்த ஃபுல் அரே சப் அரேஸா டிவைட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 by 1 எல்லா எலிமெண்ட்ஸையுமே சார்ட் பண்ணி merge பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது merge ஆஃப் அரே கமா லோவர் பவுண்ட் கமா மிடில் வேல்யூ கமா அப்பர் பவுண்ட் வேல்யூஸ பாஸ் பண்ணுவோம். இப்போ இந்த merge ஃபங்க்ஷன் டெபினிஷனுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியரா புரியும். இனிஷியலா நம்ம b அப்படின்ற ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிருக்கோம் அண்ட் அதோட சைஸ் பாத்தீங்கன்னா a டாட் லென்த் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா 3 பாராமீட்டர்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்கோம். i ஈக்குவல் டு லோவர் பவுண்ட், j ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1, k ஈக்குவல் டு லோவர் பவுண்ட் சொல்லிட்டு
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வைல் லூப் கொடுத்திருக்கோம். while I less than equal to middle and j less than equal to upper bound இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த while loop வந்துட்டு ரன் ஆகுற மாதிரி ஒரு கண்டிஷன் செட் பண்ணிருக்கோம். while loop குள்ள பாத்தீங்கன்னா ஒரு if கண்டிஷன் கொடுத்திருக்கோம். if array of I less than equal to array of j எலிமெண்டா இருந்துச்சு அப்படின்னா b of k equal to a of I எலிமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு I இன்கிரிமெண்ட் பண்ணிடுறோம். சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா else பார்ட்ல போயிட்டு b of k equal to a of j எலிமெண்ட்டை செட் பண்ணிட்டு j ஓட வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணிடுறோம். ஒன்ஸ் இந்த if கண்டிஷனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா k ஓட வேல்யூவை நம்ம எவ்ரி டைம் இன்கிரிமெண்ட் பண்றோம். சோ இதே மாதிரி தான் while loop கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த while loop சைடுல இருக்கிற எக்ஸாம்பிள் வச்சு சொன்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இனிஷியலா பாத்தீங்கன்னா 15 5 நம்ம கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணிடுவோம் 5 15 சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி 24 நம்ம கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணிடுவோம் இந்த 5 15ஓட. ஸோ நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 15 24ன்னு இருக்கும். அண்ட் அதே மாதிரி 8 1 நம்ம கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணிடுவோம் 1 8 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட் சப் அரேவோட சார்ட்டட் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 1 5 8 15 24ன்னு இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரைட் சப் அரேக்கு வரலாம். நம்ம இப்போ இந்த 3 16 10 20 கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலா ரைட் சப் அரே சார்ட்டட் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 10 16 20 இருக்கும். ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் சார்ட்டட் சப் அரே எலிமெண்ட்ஸையும் ரைட் சார்ட்டட் சப் அரே எலிமெண்ட்ஸையும் எப்படி நம்ம சார்ட் பண்ணி மர்ஜ் பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த while loop லாஜிக்கை யூஸ் பண்ண போறோம். இனிஷியலா இதை பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சப் அரே சார்ட்டட் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி இதை ரைட் சார்ட்டட் சப் அரே எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு சப் அரேவையும் எப்படி நம்ம மர்ஜ் பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இனிஷியலா நம்ம ஐயோட வேல்யூவை லோவர் பவுண்டுக்கு செட் பண்ணிருக்கோம். ஸோ இனிஷியலா லோவர் பவுண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0. ஸோ ஐ வந்துட்டு 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ல பிளேஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஜேவோட வேல்யூ பாத்தீங்கன்னா மிடில் பிளஸ் 1 சொல்லிருக்கோம். ஸோ மிடிலோட வேல்யூ பாத்தீங்கன்னா இனிஷியலா 4 இருக்கும். ஸோ 4 பிளஸ் 1 5. ஸோ 5th இண்டெக்ஸ் பொசிஷன்ல நம்ம ஜேவை பிளேஸ் பண்ணிருக்கோம். அண்ட் அதே மாதிரி கேவோட வேல்யூ பாத்தீங்கன்னா லோவர் பவுண்ட் செட் பண்ணிருக்கோம். ஸோ பி அரேல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ல கேவை செட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம while loop குள்ள என்டர் ஆகிறோம். while I less than equal to middle and j less than equal to upper bound ஆன்ற கண்டிஷனை நம்ம செக் பண்றோம். ஸோ இனிஷியலா ஐயோட வேல்யூ 0, அதாவது லெஸ் தென் மிடில் வேல்யூவா தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஜேவோட வேல்யூ 5 லெஸ் தென் அப்பர் பவுண்ட் வேல்யூவா தான் இருக்கு. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்ம உள்ள இருக்கிற if கண்டிஷனுக்கு போறோம். if a of I less than equal to a of j1 செக் பண்றோம், அதாவது 1 less than equal to 3 ஆன் செக் பண்றோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்ம a of I எலிமெண்ட் அதாவது 1 தூக்கி b அரேல பிளேஸ் பண்றோம். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஐயை இன்கிரிமெண்ட் பண்றோம். அண்ட் அதே மாதிரி கேவையும் இன்கிரிமெண்ட் பண்றோம். பண்ணதுக்கு அப்புறமா அகைன் நம்ம while loop குள்ள போவோம். ஸோ இந்த டைம் ஐ இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு, கேவும் இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது 5 less than 3 ஆன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி அரேல 3 பாஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா ஜேவை இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு கேவையும் இன்கிரிமெண்ட் பண்றோம். ஸோ அகைன் நம்ம while loop குள்ள போவோம். ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா ஜே இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி கே இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம if கண்டிஷன்ல செக் பண்ண வேண்டியது 5 less than equal to 10 ஆன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால பி அரேல நம்ம 5 பிளேஸ் பண்ணிட்டு ஐயை இன்கிரிமெண்ட் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி கேவையும் இன்கிரிமெண்ட் பண்ணிடுவோம். அகைன் நம்ம while loop குள்ள என்டர் ஆகும். ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா ஐ இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும் அண்ட் கேவும் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது 8 less than equal to 10 ஆன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால 8 தூக்கி பி அரேல பிளேஸ் பண்ணிட்டு ஐ வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி கேவையும் இன்கிரிமெண்ட் பண்ணிடுவோம். அகைன் நம்ம while loop குள்ள போவோம். ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா ஐ இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும், கேவும் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது 15 less than equal to 10 ஆன் செக் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 தூக்கி பி அரேல பிளேஸ் பண்ணிட்டு ஜேவை இன்கிரிமெண்ட் பண்றோம். அண்ட் அதே மாதிரி கேவையும் இன்கிரிமெண்ட் பண்றோம். பண்ணதுக்கு அப்புறமா அகைன் நம்ம while loop குள்ள என்டர் ஆகும். ஸோ என்டர் ஆகும்போது நமக்கு ஜேவோட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி கேவும் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது 15 less than 16 ஆன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால 15 தூக்கி பிளேஸ் பண்ணிட்டு ஐ வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி கே வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ பண்ணதுக்கு அப்புறமா அகைன் நம்ம while loop குள்ள போவோம். போகும்போது ஐ இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும், கேவும் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும்.
ஸோ இந்த டைம் நம்ம செக் பண்ண வேண்டியது 24 less than equal to 16 செக் பண்ணுவோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ நம்ம எல்ஸ் பார்ட்ல போயிட்டு 16 தூக்கி பி அரேல பிளேஸ் பண்ணிட்டு ஜே வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு கேவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். அகைன் வைல் லூப்குள்ள போகும்போது ஜே இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும், கேவும் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம 24 less than equal to 20 செக் பண்ணுவோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால 20 தூக்கி பி அரேல பிளேஸ் பண்ணிட்டு ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம் அண்ட் அதே மாதிரி கேவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வைல் லூப்குள்ளேயே போக முடியாது. ஏன் அப்படின்னா ஐ வந்துட்டு லெஸ் தென் ஈக்குவல் டு மிடிலான்னு செக் பண்றோம். ஸோ ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 இருக்கு, மிடிலோட வேல்யூவும் 4. ஸோ ஈக்குவலா இருக்கிறதுனால கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். பட் இன்னொரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம், ஜே லெஸ் தென் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பர் பவுண்டோட வேல்யூ 8, பட் ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 தாண்டி போயிடுச்சு. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால ஸோ இந்த வைல் லூப்குள்ள போக மாட்டோம். இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு தான் நம்ம இன்னொரு லாஜிக் எழுதியிருக்கோம். இஃப் ஐ கிரேட்டர் தென் மிட்டா இருந்துச்சு அப்படின்னா while j less than equal to upper bound on கண்டிஷன் செக் பண்ணிட்டு பி அரேல a of j எலிமெண்ட்டை செட் பண்ணிடுவோம் அண்ட் அதே மாதிரி j பிளஸ் பிளஸ் கே பிளஸ் பிளஸ் கொடுத்துருவோம். சப்போஸ் இந்த இஃப் ஐ கிரேட்டர் தென் மிட் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல போயிட்டு while i less than equal to மிட்டான்னு செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கு அப்புறமா பி அரேல a of i எலிமெண்ட்டை செட் பண்ணிட்டு i பிளஸ் பிளஸ் கே பிளஸ் பிளஸ் கொடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐ வந்துட்டு லெஸ் தென் ஈக்குவல் டு மிட்டா தான் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்ஸ் பார்ட்ல போயிட்டு ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு மிட்டான்னு செக் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால பி அரேல டைரக்டா ஏ ஆஃப் ஐ எலிமெண்ட்டை செட் பண்ணிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம் அண்ட் அதே மாதிரி கேவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நமக்கு அகைன் வைல் லூப்குள்ள போனாலும் சரி இல்ல இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போனாலும் சரி கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ ஃபைனலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். ஃபார் கே ஈக்குவல் டு லோவர் பவுண்ட் கே லெஸ் தென் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் கே பிளஸ் பிளஸ்னு கொடுத்துட்டு பி அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே ஏ அரேல பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மர்ஜ் ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபார் ஈச் லூப் கொடுத்து அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. 1 3 5 8 10 15 16 20 24. ஸோ லாஸ்டா நம்ம அவுட்புட்டை வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.